ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் ஜெனியால். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு மனிதனா இருக்கக்கூடியவன் அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த அடிப்படையான விஷயம் நம்மளோட ஸ்கூல் சிஸ்டத்திலயோ இல்ல நம்மளோட பேரண்ட்ஸோ இல்ல நம்மளோட சொசைட்டியோ இந்த மாதிரி பாடத்தை நம்மளுக்கு என்னைக்குமே கத்து தந்தது இல்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பெயின்ஃபுல்லான ஜேர்னியை கோத்ரூ பண்ணா அந்த பெயின்ஃபுல்லான ஜேர்னில என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல நம்ம என்ன மாதிரி திங்க் பண்ணுவோம், அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணா நம்மளுக்கு ஓரளவு மனசு கொஞ்சம் லெகுவா ஃபீல் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதாவது பெயின்ல எவ்வளவு ஸ்டேஜஸ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் எந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, ஸ்டேஜஸ்ல என்ன பண்ணா கொஞ்சம் ஓரளவு நீங்க லிட்டில் பிட் பெட்டரா ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது பேசிக்கா ஒரு ஹியூமன் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஹியூமன் இருந்தாலே ஒரு பெயின்ங்கிறது கன்ஃபார்ம் அவனோட லைஃப்ல இல்லாம இருக்காது. சோ இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒண்ணுதான். ஏன் இத நம்மளோட ஸ்கூல் சிஸ்டம்லாம் சொல்லி கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. பட் இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். எப்படி ஒரு பெயின்ஃபுல்லான ஜேர்னி இருக்கும், அதை எப்படி கடந்து வரணும், அதே மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஜேர்னி ஒருத்தவங்க கோத்ரூ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸ்டேஜ் 1, blank out ஸ்டேஜ். மோஸ்ட்லி எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள்ன்ட்டு. அது உண்மையான அர்த்தத்தை அன்னைக்குதான் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா லைஃப் வித்தின் அ செகண்ட்ல உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். என்னதான் உங்க லைஃப் திடீர்னு சேஞ்ச் ஆனாலும் அது உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிருக்கும், ஆனாலும் உங்க ஹார்ட் அக்செப்ட் பண்ணிருக்காது. லிட்ரலி லைஃப்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு blank out ஸ்டேஜுக்கு நீங்க போயிருப்பீங்க. தினமும் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம், எந்திரிப்போம், குளிப்போம், சந்தோஷமா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணியிருப்போம், ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவோம், வேலைக்கு போவோம், இந்த மாதிரி ஒரு நார்மலான லைஃப் உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும். பட் திடீர்னு ஒரு நாள் எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்ன மாதிரி இருக்கும். உங்களுக்கு லிட்டரலி எப்படி ஃபீல் ஆயிருக்கும்னா, லைஃபே உங்களுக்கு ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருந்த மாதிரி இருக்கும். அதுவும் மற்றவங்கள பார்க்கும்போது அவங்களாம் நார்மல் லைஃப்ல போயிட்டு இருக்கிற மாதிரியும் நீங்க மட்டும் அவங்க லைஃப்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு வேற ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். லைஃப்னா இப்படிதான் இருக்கும்பா அப்படின்ட்டு நம்ம மைண்ட்ல ஒரு இது செட் பண்ணி வச்சிருப்போம். அதை சுத்தமா உங்க மைண்ட்ல இருந்து அதை எடுத்து போட்டுரும். ஒரு மாதிரி நீங்க ஸ்டன் ஆகி blank out ஆகி என்ன பண்றோம், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, ஒரு வாழ்றதுக்கான அந்த பிடிமானமே இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க. லைஃப் ஃபீல்ஸ் லைக் மீனிங்லெஸ், ஒரு சென்ஸே இல்லாத மாதிரி ஒரு நம்பான ஒரு ஃபீலிங் ஸ்டேட் கூட நீங்க போவீங்க. இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் தாட்ஸ் ஓடுன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் நம்ம லைஃப்ல ஹாப்பினஸ்ங்கிறதுக்கு ஒரு இதுக்கு இடமே கிடையாதுன்னு தோணும். செகண்ட் திங் என்ன தோணுன்னா, இந்த வழியோட தான் நம்ம லைஃப் லாங் நம்ம டிராவல் பண்ண போறோம்னு தோணும். சுத்தமா உங்க கண்ணுக்கு முன்னாடி லைஃப் சுத்தமா பிளர் ஆயிருக்கும். உங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கன்னு கூட உங்களுக்கு சுத்தமா தெரியாது. லிட்டரலி நீங்க உயிரோட இருந்தாலுமே உங்க லைஃபும் எண்ட் அப் ஆன மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும். பட் த ரியல் ட்ரூத் இஸ், உங்க லைஃப்ல நீங்க திரும்பியும் உங்களால சந்தோஷத்தை பார்க்க முடியும். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னா, எந்த அளவுக்கு பொறுமையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையா இருங்க. ஏன்னா லைஃப் இதோட முடியல. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இதோட தான் நம்ம லைஃபோட டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, ஒரு பெயினோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படிதான் இருக்கும், உன்னோட மைண்ட் இப்படிதான் திங்க் பண்ணும், லிட்டரலி சூசைட் பண்ற அளவுக்கு உங்க மைண்ட் திங்க் பண்ணும். ஆனா அது உண்மை கிடையாது. திரும்பியும் உன்னோட லைஃப்ல ஹாப்பினஸ் வரும், இது மாறும் அப்படிங்கறது யாருமே சொல்லி கொடுக்கறது இல்ல. அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த பெயின் நம்ம லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கும், இதோட நம்மளால டிராவல் பண்ண முடியாது, இதுக்கு பேசாம நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே அவங்க லைஃபை எண்ட் அப் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சில பேர் மட்டும்தான் லைஃப்ல இந்த ஸ்டேஜையும் கடந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் அந்த நிலைமைகளை புரிஞ்சு கொள்ளுவாங்க. சோ ஆக மொத்தத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா, எந்த அளவுக்கு பொறுமையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையா இருங்க. ஏன்னா நிச்சயமா உங்களோட லைஃப்
மாறும். நீங்க வந்து உங்க மைண்ட் சொல்லும் இது வந்து மாறவே மாறாதுன்ட்டு. பட் அதை நம்பாதீங்க, அந்த தாட்டை நம்பவே நம்பாதீங்க. நிச்சயமா மாறும். இந்த பெயின்ல இருந்து நீங்க வந்து வெளியே வருவீங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு கத்தி அழுங்க. Believe me or not, இது வந்து ஒரு கிரேட் சொல்யூஷன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அழ முடியுமோ அந்த அளவுக்கு அழுங்க. எந்த அளவுக்கு உங்களால பொறுமையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையா இருங்க. மனசுல ஒரு சின்ன ஒரு ஹோப்பை வச்சிருங்க. இதுல இருந்து நம்ம வெளியே வருவோம், இந்த பெயின் வந்து நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற தாட்டை வந்து உங்க மனசுல வந்து வச்சிருங்க. செகண்ட் ஸ்டேஜ், ட்ரிகர் ஸ்டேஜ். இந்த ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு டே டு டே லைஃபை வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதாவது மனசுல சந்தோஷத்தை வச்சுட்டு சரி நம்ம அடுத்த லைஃபை பார்க்கலாம் அப்படிங்கிற சந்தோஷத்தை வச்சுட்டுலாம் ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. பட் வந்து என்ன பண்ண, லைஃபை வந்து வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த டே டு டே லைஃபை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனாலும் அப்பப்போ உங்க மனசுல வந்து அந்த கவலை வந்து உங்களை வந்து ஹிட் பண்ணும். இப்போ வந்து நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் இந்த திரும்ப வந்து நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து போயிட்டு இருக்கும். எப்போல்லாம் அந்த நினைவுகள் வந்து உங்களை வந்து தாக்குதோ அப்பெல்லாம் நீங்க வந்து சுத்தமாவே பிரேக் டவுன் ஆகி உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருவீங்க. இது எப்படி இருக்கும்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜா இருக்கும். கொஞ்சம் அப்படி லைஃபை பார்ப்பீங்க, திரும்பியும் அந்த மெமரிஸ் வந்து உங்களை ஹிட் பண்ணும். திரும்பியும் உடஞ்சு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவீங்க. திரும்பியும் கொஞ்சம் போலாம், இதை விட்டு போலாம் நினைப்பீங்க. ஆனா திரும்பியும் நினைவுகள் வந்து உங்களை வந்து ரொம்பவுமே தாக்கி திரும்பியுமே உட்காந்து பிரேக் டவுன் ஆயிருவீங்க. இந்த ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுத்தீங்க, அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் தாட்ஸ் எல்லாம் உங்க மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கும். ஒரு மாதிரி கில்ட்டியா கூட நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி அந்த சம்பவம் நடந்ததுக்கு நம்ம தான் காரணமா, ஒருவேளை இது நடக்காம இருந்திருந்தா அது நடந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு ஸ்டேஜ்ல லிட்ரலி அந்த பெயினை விட்டு லைட் அப்படி வெளியே வரணும்னு நினைப்பீங்க. பட் திரும்பி அந்த பெயின் வந்து உங்களை வந்து மூழ்க அடிச்சிரும். இந்த ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்வேன்னு பாத்தீங்கன்னா, உங்களை எந்த அளவுக்கு பிஸியா வச்சிருக்கீங்களோ அது அந்த அளவுக்கு நல்லது. நல்ல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த எப்பவுமே மறக்க முடியாது. ஆனா உங்களால அந்த நினைவுகளை நினைவுபடுத்தாம இருக்க முடியும். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. திரும்பியும் ஸ்லோ டவுன் கூட பண்ணி பாருங்க நான் என்ன சொன்னேன்ட்டு. அதாவது உங்களால அந்த விஷயத்த மறக்க முடியாது, ஆனா உங்களால அந்த விஷயத்த நினைவுபடுத்தாம இருக்க முடியும். சோ இந்த ஸ்டேஜ்ல எந்த அளவுக்கு பிஸியா உங்களை வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அந்த பெயின்ல இருந்து கொஞ்சம் லைட்டா வெளியே வர முடியும். எனக்கு நல்லாவே தெரியும், வாயில சும்மா பிஸியா இருங்க உடனே எல்லா பெயினும் உங்களுக்கு போயிடும் அப்படின்ட்டு சொல்றது ரொம்பவுமே ஈஸி. பட் வந்து இது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு ஸ்டேஜ். எவ்வளவுதான் உங்களை செல்ஃப் வந்து பிஸியா வச்சிருந்தாலும் அந்த நினைவுகள் வந்து உங்களை கன்ஃபார்ம் உங்களை வந்து திரும்ப வந்து நினைவுபடுத்தி உங்களை திரும்பி பிரேக் டவுன் பண்ணும். இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட எமோஷனை நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமானவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. கேக்குறதுக்கு வந்து என்ன இதெல்லாம் ஒரு சொல்யூஷனா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ட்ரை இட், இட் வில் மேக் யூ பெட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நினைவுகள் வரும்போது மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்க கிட்ட சொல்லி அழுங்க, புலம்புங்க, தப்பே கிடையாது. Believe me or not, you will feel light little bit after that sharing with your friends or family members. Third stage, the empty stage. இந்த ஒரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா அதிக பேர் வந்து சூசைட் பண்றதை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸையும் ஃபீல் பண்ண முடியாது, சேட்னஸையும் ஃபீல் பண்ண முடியாது. லிட்டரலி அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னா ஒரு எம்டியா இருந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து லைஃப்ல என்ன நடந்தாலும் ஓகே தான், எதுவும் நடக்காம இருந்தாலும் ஓகே தான். லிட்டரலி அவங்க வந்து லைஃப்ல எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க லிட்டரலி இந்த ஒரு ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா உயிரோட தான் இருப்பாங்க, பட் வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. இந்த ஒரு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி சொல்றேன், உயிரோட தான் அவங்க வந்து இருப்பாங்க, ஆனாலும் வாழ்க்கையை வந்து வாழ மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தோணும், எதுக்கு நம்ம வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா, உயிரோட இருந்தும் அந்த ஒரு ஒரு நடப்புணமாவே இருக்கிறோமே, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா அப்படின்னு நினைச்சு ஒரு தவறான முடிவை வந்து எடுப்பாங்க. பட் த ரியல் ட்ரூத் இஸ், இந்த எம்டி ஃபீலும் உங்களை விட்டு கடந்து செல்லும். இந்த ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஜஸ்ட் கோ அவுட் சைட். மோஸ்ட்லி பெயின்ல இருந்தா எல்லாரும் சொல்ற அட்வைஸ் என்னன்னு பார்த்தோன்னா, டிராவல் பண்ணு, ஜிம்முக்கு போ,
வீட்டை விட்டு வெளியே போ, ஃப்ரெண்ட்ஸோட பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது நம்மளால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பண்ணவே முடியாது. அது வந்து மனசு வந்து சுத்தமா அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்காது. வெளியே போய் உலகத்தை பார்த்து சிரிச்சு திரும்பியும் நல்லா பேசி அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனசுல வந்து தெம்பு இருக்காது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. அந்த ஒரு ஸ்டேஜ்ல நீங்க கிரை அவுட் மட்டுமே பண்ணா போதும். இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல தான் நீங்க என்ன பண்ணணுமா, கொஞ்சமா நீங்க வீட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிங்க. ஒரு நியூவான சர்க்கிளை கிரியேட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு நியூ ஸ்கில்ல வந்து கத்துக்கோங்க. இந்த மாதிரி நியூவா கிரியேட் பண்ணுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த எம்டினஸ புது விஷயங்களால நிரப்பி வைங்க அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரும் பண்ற பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்பியும் அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ பத்தி, பாஸ்ட்ல எனக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஷேர் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாஸ்ட் மெமரிஸ்ல இருந்து வெளியே வந்த பிறகுதான் இந்த எம்டி ஸ்டேஜ்ங்கிறது கிரியேட் ஆகும். இந்த எம்டி ஸ்டேஜ்ல நீங்க நியூவா ஒரு ஸ்கில்ல கத்துக்கும் போதோ இல்ல நியூ பீப்புள்ஸோட பழகும் போதோ அது வந்து புதுசா உங்களோட மனசை மாத்தி ஒரு வேற விதமான லைஃபுக்கு வந்து கொண்டு போகும். இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா திரும்பியும் உங்களோட பாஸ்ட் மெமரிஸை வந்து எடுத்து வைக்கும் போது அது திரும்பியும் உங்களை கீழே தள்ள பார்க்கும், செகண்ட் ஸ்டேஜுக்கே கொண்டு போக பார்க்கும். ஆக்சுவலி இந்த எம்டி ஸ்டேஜ்ங்கிறது பாத்தீங்கன்னா பெயினோட ஒரு தேர்ட் ஸ்டேஜ். நீங்க வந்து பாஸ்ட் மெமரிஸை வந்து நீங்க திரும்பி பேசிட்டு இருந்தீங்கன்னா திரும்பியும் தேர்ட் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க செகண்ட் ஸ்டேஜுக்கு போய் அந்த ஒரு பெயின்ல வந்து நீங்க வந்து மூழ்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்ணாதீங்க. இந்த மாதிரி தேர்ட் ஸ்டேஜ்ல நீங்க புதுசா கொஞ்சம் பீப்புள்ஸோட பழகி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட கம்யூனிகேட் பண்ணி கொஞ்சம் லிட்டில் பிட் பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் உங்களுக்கு வரும். அதுதான் அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ். மோஸ்ட்லி எல்லா பீப்புளுமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், லைஃப்ல என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ, இதுதான் லைஃப் அப்படின்ட்டு. பட் யாராலையுமே தனக்கு நடந்ததை டக்குன்னு எடுத்தோடனே ஓகே என் லைஃப்ல இப்படிதான் நடந்திருக்கு, இனிமேல் என் லைஃப் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு யாராலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இது வந்து பெயினோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிடையாது, இது பெயினோட லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஒரு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேஜையும் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அக்செப்டன்ஸ்ங்கிற ஸ்டேஜ் வந்து உங்க லைஃப்ல வந்து நடக்கும். ஓகே என் லைஃப்ல வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த சம்பவம் நடந்ததுக்கு நான் காரணம் இல்லை, ஓகே அடுத்து லைஃப்ல என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமா தாட்ஸ் வரும். இந்த மாதிரி லைட்டா தாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு ஸ்டேஜ்ல நான் என்ன உங்களுக்கு சொல்வேன்னா, ஆக்சுவலி இது உங்களுக்கானது இல்லை, இது சுத்தி உள்ளவங்களுக்கானது. ஆக்சுவலி அவங்க இப்பதான் லைஃப் வந்து கொஞ்சமா அக்செப்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பி அவங்க கிட்ட போய் என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு, அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கறது வந்து நீங்க வந்து தவிர்க்க ஆரம்பிங்க. ஜர்னியை வந்து ஒருத்தங்க கோ த்ரூ பண்றாங்க, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்றது அப்படின்னு தெரியலன்னா ஜஸ்ட் நீங்க எதுவுமே பண்ணாத, ஜஸ்ட் பி வித் தம். அதுவே அவங்களுக்கு வந்து போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணுங்க. அதாவது நீங்களாம் போய் என்னாச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்க விட்டுட்டு அவங்க பேசுறதுக்கு, அவங்க எமோஷனை ஷேர் பண்றதுக்கு நீங்க ஒரு ஸ்பேஸை வந்து அவங்களுக்கு வந்து கொடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒருவேளை நீங்க வந்து பெயின்ல கோத்ரூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் பெயின்ல கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ இந்த ஒரு வீடியோ யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் தான் அந்த பெயினை கோத்ரூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பெயினில் எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக் பண்ணி என் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஹாவ் அ கிரேட் லைஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.